மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாஃப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமியில் டாஃப் இன்ஜினியரிங் சர்வீஸில் வந்து டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 3க்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். ஸோ எல்லாருமே டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. இது வரைக்கும் எழுதலை அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கு. டாஃப் இன்ஜினியரிங் சர்வீஸ் அந்த டெலகிராம் சேனலில் இருக்கு. அந்த டெலகிராம் சேனல் ஓபன் பண்ணி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கங்க. சோ இது வரைக்கும் நம்ம டெலகிராம் சேனல்ல யாராவது ஜாயின் பண்ணலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அதுவும் இல்லாம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைபர் பட்டன் இருக்கு. சோ எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. சோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 3 பில்டிங், அதாவது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். இது வந்து ஸ்கோரிங் சப்ஜெக்ட், ஃபண்டமெண்டல் பேசிக் அப்படின்னே சொல்லலாம். இந்த சப்ஜெக்டை நீங்க கிளியரா படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், ஆர்சிசி இதெல்லாம் வந்து கிளியரா புரியும். ஓகேவா? சோ இந்த சப்ஜெக்டை எல்லாருமே நல்ல கிளியரா படிச்சுக்கோங்க. இது வந்து கோர் ஏரியா அப்படிதான் நம்ம வந்து சொல்லணும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் எனர்ஜி. சரிங்களா? இது வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல இருந்து ஒரு பேசிக்கான கொஸ்டின் கேட்கறாங்க. அதாவது ஃபோர்ஸுக்கும் எனர்ஜிக்கும் யூனிட் என்ன அப்படின்றாங்க. சரிங்களா? சோ ஆக்சுவலா வந்து ஃபோர்ஸுக்கு யூனிட் என்னன்னா, ஃபோர்ஸை வந்து ஆக்சுவலா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. F is equal to ma. மாஸ்ன்றது என்னது? கேஜி. ஆக்சலரேஷன்னா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். சோ அப்ப கேஜி மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்துல எஃப் வந்து நியூட்டன் அப்படின்றதும் சொல்லலாம். ஓகேவா? இதுக்கு ஃபோர்ஸுக்கு வந்து யூனிட் என்னன்னா நியூட்டன். எனக்கு கேட்டிருக்கிறது எஸ்ஐ யூனிட், அதனால நான் என்ன பண்றேன், நியூட்டன் அப்படின்றத எடுத்துக்கிறேன். சரிங்களா? சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி, அதுக்கு யூனிட் வந்து பேசிக்கா சொல்லலாம் ஜூல். ஓகேவா? சோ கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். Question number 2, the angle between two forces to make the resultant minimum and maximum அப்படின்றாங்க. சோ ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஒன்னோட ஒன்னு மீட் ஆகுது. அதுல வந்து ரிசல்டன்ட் ஆங்கிள் தான் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. சரிங்களா? சோ இதுல மினிமம் எவ்வளவு இருக்கும், மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கும்னு கேக்குறாங்க. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 180 டிகிரி, மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 0 டிகிரி. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. The maximum frictional force which comes into play when a body just begins slide over the surface of other body அப்படின்றாங்க. சரிங்களா? சோ slide over the surface of other body அப்படின்ற வார்த்தையை வந்தாலே நீங்க என்ன பண்ணணும், கண்ணை மூடிக்கிட்டு லிமிட்டிங் ஃபிரிக்ஷனை தான் அடிக்கணும். சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைடு ஓவர் த அதர் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அதாவது என்ன சொல்றாங்க, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் when comes into the play when a body just begins slide over the surface of other body அப்படின்னு சொன்னா என்ன அடிக்கணும், லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் அப்படின்றது அடிக்கணும். சரிங்களா? சோ ஸ்டாட்டிக் அப்படின்றது ரெஸ்ட். ஓகேவா? அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பொருள் ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நிக்குது, நின்ன மேடையிலே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, அதான் என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்டாட்டிக். டைனமிக்னா மூவ்மெண்ட். சரிங்களா? ஒரு பொருள் ஒரே ஒரு இடத்துல நிக்கும் போது அதுல வரக்கூடிய ஃபிரிக்ஷன் என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் சொல்லுவாங்க. அதே பொருள் வந்து இப்படியும் அப்படியே மூவ் ஆகுது அப்படின்னா அதுல வரக்கூடிய ஃபிரிக்ஷனை டைனமிக் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 4. டைனமிக் ஃபிரிக்ஷன் அப்படின்றது மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா மோஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. The type of frictional force that developed into the meeting the surface when subjected to external force and their relative motion between them is called, இதுக்கு என்னது, டைனமிக் ஃபிரிக்ஷன். அதான் சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ், அதாவது வெளியில இருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து புடிச்சு தள்ளுது, அதனால என்ன ஆகுது, மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. ரிலேட்டிவ் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. மூவ்மெண்ட்னாலும் மோஷன்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் தள்ளும் போது மூவ்மெண்ட் கிரியேட் ஆகிறதா என்னன்னு சொல்லுவாங்க, டைனமிக் ஃபிரிக்ஷன் அப்படின்னுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. The friction experienced by a body when a ரெஸ்ட்ன்ற வார்த்தை வந்தா ஸ்டாட்டிக். நான் சொன்ன கீவேர்ட்லயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், if the sum of all the force acting a body is 0 அப்படின்றாங்க. ஒரு அதாவது n நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடியில வந்து ஆக்ட் ஆகுது. சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா summation of all force is equal to 0 அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து summation of horizontal force equal to 0, summation of vertical force equal to 0, summation of movement equilibrium equal to 0. இந்த மாதிரி வருது அப்படின்னா சோ அது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க, கன்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னுவாங்க. சரிங்களா?
ஒரு பாடியில எல்லா ஃபோர்ஸும் ஒன்னா மீட் பண்ணும்போது அது ஜீரோன்னு வந்துச்சுன்னா அதை கன்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. In a coplanar system the sum of all horizontal component of a system is equal to 0 அப்படின்றாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஹரிசாண்டல் காம்போனன்ட்டும் சமேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னா இது எல்லாத்தையும் எதை பேஸ் பண்ணி மீட் ஆகும்னா வெர்டிகல் டைரக்ஷனை பேஸ் பண்ணி தான் வரும். ஹரிசாண்டல் டைரக்ஷனை பேஸ் பண்ணி இருக்காது, வெர்டிகல் டைரக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சோ இதுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. இனி யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் த ஃபாலோயிங் வென் அப்படின்றாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி மேக்னிடியூட பொறுத்து இருக்குமா இல்ல டைரக்ஷனை பொறுத்து இருக்குமா அப்படின்னு கேட்டா டைரக்ஷனை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் இருக்கு, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. ஒரு கார் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வந்து இப்படி ரொட்டேட் ஆகி திரும்ப அதே பொசிஷனுக்கு வருது. சோ அப்ப சர்க்குலரா வந்து மூவ்மெண்ட் ஆகுதுல, அததான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்றாங்க. சோ இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா மேக்னிடியூட பேஸ் பண்ணி இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. மேக்னிடியூட்னா ஃபோர்ஸ், வேற ஒண்ணுமே இல்ல. இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி தான் ரொட்டேட் ஆகுது. அதனாலதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லணும், டைரக்ஷன் ஒன்லி அப்படின்றது சொல்லணும். சரிங்களா? இது வந்து ஒன்லி சேஞ்ச் இன் த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னுவாங்க. சோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் யர் பாடி இஸ் கால்டு, மாஸையும் வெலாசிட்டியும் பேஸ் பண்ணி வரது வந்து மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. the force which produces acceleration 1 meter per second square in a mass of 1 kg is called. so அப்ப ஃபோர்ஸ்னாலே நம்மளுக்கு யூனிட் வந்து நியூட்டன் தானே வரும். நான் சொன்னல F is equal to ma அப்படின்றது சொல்லியிருக்கேன். அப்பனா இதுக்கு ஆன்சர் வந்து நியூட்டன் தான். சரிங்களா? அதே மாதிரி S is a distance traversed by the part practical within the time t, the acceleration is. சோ அதாவது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எஸ்ன்றது டிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க, டீன்றது டைம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து எனக்கு டைரக்ஷன் கொண்டு வரணும்னா எஸ்ஸையும் டீயும் கம்பேர் பண்ணி எப்படி வந்து ஆக்சலரேஷனை கொண்டு வரலாம் அப்படின்றாங்க. சரிங்களா? அதாவது எஸ்ன்றது டிஸ்டன்ஸ், அதே மாதிரி டீன்றது டைம். சரிங்களா? அப்ப வந்து என்ன சொல்ல வராங்கன்னா டிஃபரன்சியேஷன் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், 2 டைம் டிஃபரன்சியேட் பண்ணணும். அதாவது டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைமை வச்சு 2 டைம் டிஃபரன்சியேஷன் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆக்சலரேஷன் கிடைக்கும். சரிங்களா? அப்ப வந்து d square s by dt square அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? the quantity having the both magnitude and direction, magnitude பொறுத்து இருக்கும், டைரக்ஷனை பொறுத்து இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, வெக்டார் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அதே மாதிரி அடுத்து பாருங்க. வாட் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரையாங்கிள் லா நோன் அஸ். சோ ட்ரையாங்கிள் லான்னு சொன்னாலே கண்ணை மூடிக்கிட்டு ஆன்சர் பண்ணணும், சைன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வாரிகான்ஸ் தியரம் ஆஃப் மூவ்மெண்ட். வாரிகான்ஸ் தியரம்னா என்னன்றது தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. the algebraic sum of the movement, the force about any point in their plane is equal to the moment of resultant about that point. so அது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, equal to the resultant movementக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. algebraic sum of all the moment of the force வந்து பாத்தீங்கன்னா equal to the moment of resultant movementக்கு ஈக்குவலா வரும். அதனால இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 14க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. the number of force are acting simultaneously on a practice, then the resultant of this force will be remain the same effect as that applied force. this principle is called, இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா independent of vector அப்படின்னு தான் சொல்லணும், டிபெண்டன்ட் சொல்லக்கூடாது, independent. the principle of physical independent of vector அப்படின்னுவாங்க. ஓகேவா? சோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கொஸ்டின்ஸ். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல ரொம்ப பேசிக்கா தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் தான் நீங்க நல்லா படிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க. when a point on the stress strain curve represent the maximum stress that a material can withstand permanent deformation அப்படின்றாங்க. சோ அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் லிமிட். அதாவது வந்து என்ன சொல்றாங்க, stress strain curve represent the maximum stress that the material can withstand. ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா அதுல பெர்மனண்டா ஒரு டிஃபர்மேஷன் வரதுக்கு நம்ம மேக்ஸிமமா எவ்வளவு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? சோ எக்ஸாம்பிள் வந்து ரப்பர் பேண்டை கூட எடுத்துக்கங்க. ரப்பர் பேண்ட் இருக்கு, நான் வந்து என்ன பண்றேன், இப்படி புடிச்சு இழுக்கிறேன், எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெயின் வந்து ஆகுது. அது ஒரு எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும், அந்த எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் வந்து என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நான் அதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். அப்ப வந்து யங்ஸ் மாடுலஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். அதாவது என்ன சொல்றாங்கன்னா சிக்மா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ப்ரொபோர்ஷனலை கேன்சல் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சிக்மா இஸ் ஈக்குவல் டு இ இன்டு எப்சிலான் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப இ இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதை தான் சொல்றாங்க. இது வந்து எலாஸ்டிக் லிமிட் அப்படின்றதான் கரெக்ட். யங்ஸ் மாடுலஸ்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. யூனிட் வந்து நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா? சோ பெர்மனன்ட் டிஃபர்மேஷன், அதாவது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்
வித் ஸ்டாண்ட் பெர்மனன்ட் டிஃபர்மேஷன் சொன்னா எலாஸ்டிக் லிமிட் தான் அடிக்கணும் சரிங்களா. அதே மாதிரி பாருங்க கொஸ்டின் நம்பர் 17. A steel of a length L subjected to uniform temperature increase T, then the bar free to expand. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு பார் இருக்கு. இந்த பார் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிக்ஸ்டு சப்போர்ட்டுமே இல்லாம அப்படியே இருக்கு. டெம்பரேச்சர் அதிகமாக என்ன ஆகும்னா இந்த பார் வந்து இப்படி எக்ஸ்பான்ஷன் வந்து நடக்கும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஸ்ட்ரெயின் மட்டும் தான் எனக்கு கிரியேட் ஆகும், ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. இதுவே இதே பார் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு சைடு பிக்ஸ்டு சப்போர்ட் வச்சிடுறேன். அப்ப வந்து என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் அதிகமாக இது வந்து எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்ஸ்டு சப்போர்ட் அதை புடிச்சு தடுக்கிறதுனால என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகும் சரிங்களா. அப்ப வந்து சிக்மா ஈக்குவல் டு ஆல்பா எல் இன்டு டி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. சிக்மா ஈக்குவல் டு ஆல்பா டி, சிக்மா ஈக்குவல் டு ஆல்பா டி அப்படின்னு சொல்லலாம். இந்த கண்டிஷன் பிக்ஸ்டு சப்போர்ட் வச்சிருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட்னா ஒன்லி ஸ்ட்ரெயின் மட்டும் தான் கிரியேட் ஆகும், ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. சோ ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட் அப்படின்ற வார்த்தை வந்தாலே நம்ம வந்து என்ன அடிக்கணும், ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகாது, ஸ்ட்ரெயின் மட்டும் தான் கிரியேட் ஆகும் சரிங்களா. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 18. The ability of material to change the shape under the load without cracking and retain the shape after the load removal is known as. இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னா பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க எலாஸ்டிக் லிமிட். எலாஸ்டிக் லிமிட்னா நான் சொல்லியிருக்கேன் அப் டு விச் இஸ் த லோட் ரிமூவ்ட், அதாவது லோட வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தன்னோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரதான் என்னன்னு சொல்லுவாங்க, எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. எக்ஸாம்பிள் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கங்க சரிங்களா. அடுத்து பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டீரியல் இஸ் மோர் எலாஸ்டிக். எந்த மெட்டீரியல் அதிகமா எலாஸ்டிக்கா இருக்கும் அப்படின்னா ஸ்டீல் சரிங்களா. சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் தான் இருக்குதுலே எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். யங்ஸ் மாடுலஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 × 10⁵ Nm², அப்படின்னு சொல்லுவாங்க. மத்ததெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரப்பர் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டில் மெட்டீரியல், ரப்பர் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டில் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. எதனால சார் ரப்பரை வந்து பிரிட்டில் மெட்டீரியல்னு சொல்றீங்க, அது ஈஸியா வளையதானே சார் செய்யும் அப்படின்னு கேட்பீங்க. ஆனா லோடு லைட்டா வந்து ஆட் பண்ணாலே டக்குனு உடஞ்சிரும் சரிங்களா. இதுவே ஸ்டீல்னு பாத்தீங்கன்னா லோடு எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவு வளைய செய்யும் சரிங்களா. அதனால மத்தது கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டில் மெட்டீரியல் தான். வுட்டை கம்பேர் பண்ணும்போது ஸ்டீல் வந்து யங்ஸ் மாடுலஸ் ரொம்ப அதிகம், அதனால மோர் எலாஸ்டிக்னு கேட்டா ஸ்டீல் தான் அடிக்கணும் சரிங்களா. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 21. ரப்பர் பொறுத்த வரைக்கும் பாய்சான் ரேஷியோல ரொம்ப அதிகம் சரிங்களா. அதே மாதிரி யங்ஸ் மாடுலஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் அதிகம், அது நீங்க தெரிஞ்சுக்கணும். The angle between maximum shear stress and principal strain is axis. இது பேசிக்கான கொஸ்டின், இது எல்லாருக்குமே தெரியும். ஆங்கிள் வந்து 45 டிகிரில தான் வரும் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22. சோ இது பாத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. லிஸ்ட் நம்பர் 1, அதாவது டைப் ஆஃப் பீம் சொல்லியிருக்காங்க. சோ அதுல மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எவ்வளவு ஆக்ட் ஆகும்னு கேக்குறாங்க. ரொம்ப முக்கியப்பா. நான் சொல்லியிருக்கேன் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல நான் சொல்ற டாபிக்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். அது என்னன்னா ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட். ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் அது வந்து கேண்டிலிவர் பீமா இருக்கலாம், சிம்பிளி சப்போர்ட்டட் பீமா இருக்கலாம் சரிங்களா. பாயிண்ட் லோடு யூடிஎல் யூவிஎல் இதை பேஸ் பண்ணி கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும், அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. வேற என்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா அந்த இது ஈயை பேஸ் பண்ணியும் கேவை பேஸ் பண்ணியும் மியூவை பேஸ் பண்ணியும் ஒரு ரிலேஷன்ஷிப் வரும்ல. E is equal to 2c into 1 plus mu, E is equal to 3k into 1 minus 2 mu. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா E is equal to 9kc by 3k plus c. அடுத்தது mu is equal to 3k minus 2c divided by 6k plus 2c. இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின் வரும் ஓகேவா. இதுல இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. ஃபார்முலா மட்டும் இல்ல சம்ஸும் வந்து கேட்பாங்க ஓகேவா. வேற என்ன கொஸ்டின் எக்ஸாம்ல அதிகமா கேக்குறாங்கன்னா ஸ்லோப்ஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷன். ஸ்லோப்ஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கம்பல்சரி. இந்த 3 டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரலன்னா பாருங்க, நீங்க எந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேணாலும் பாருங்க, இந்த டாபிக்ல இருந்து கம்பல்சரி ஒண்ணு வரும். இது பாருங்க, இப்ப என்ன சொல்றாங்கன்னா கேண்டிலிவர் பீம்ல யூவிஎல் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றாங்க. சோ அப்ப இதுக்கு வந்து பெண்டிங் மூமெண்ட் என்ன வரும்னா WL²/6 அப்படின்றது வரும். அதே கேண்டிலிவர்ல யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா WL²/2 சரிங்களா. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல யூவிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா என்ன வரும் WL²/12. அதே சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா WL²/8. வேற என்ன கண்டிஷன் இருக்குன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா என்ன வரும் WL/4 வரும் ஓகேவா. சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க, இப்பதான் சொன்ன ஸ்லோப்ஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாயிண்ட் லோட் வந்து ஆக்ட் ஆகுதான். அப்ப இதுக்கு வந்து ஸ்லோப்ஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷன் என்ன வரும் அப்படின்றாங்க WL²/16EI அது வந்து ஸ்லோப். டிஃப்ளெக்ஷன் வந்து WL³ / 48EI. இந்த இடத்துல WL² இருக்கு,
இதை WL கியூப்னு தான் சொல்லணும். ஓகே, WL கியூப் பை 48EI அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அதே மாதிரி இதுல சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல லோட் ஆக்ட் ஆச்சுன்னு வைங்களேன். சோ இந்த மாதிரி ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் வந்து கிரியேட் ஆகும். டிஃப்ளெக்ஷன் வந்து மேக்ஸிமம் அட் சென்டர். டிஃப்ளெக்ஷன் வந்து மேக்ஸிமம் அட் சென்டர். அதே மாதிரி சப்போர்ட்ல வந்து ஸ்லோப் வந்து மேக்ஸிமமா இருக்கும். சப்போர்ட்ல ஸ்லோப் மேக்ஸிமமா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி கேண்டிலீவர் பீமை பொறுத்த வரைக்கும் லோட் ஆக்ட் ஆச்சுன்னு வைங்களேன், பெண்டிங் எப்படி நடக்கும்? சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆகும். அதாவது இப்படி வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் நடக்கும். அப்ப வந்து ஸ்லோப்பும் டிஃப்ளெக்ஷனும் சப்போர்ட்ல தான் மேக்ஸிமம் ஆகும். சரிங்களா? இப்படி வந்து பெண்ட் ஆகுறதுனால என்ன ஆகும்? ஹாகிங் சாகிங்னு இந்த மாதிரி கிரியேட் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து ஸ்லோப்பும் டிஃப்ளெக்ஷனும் வந்து மேக்ஸிமம் அட் ஃப்ரீ எண்ட். ஸ்லோப்பும் சரி டிஃப்ளெக்ஷனும் சரி ரெண்டுமே வந்து மேக்ஸிமம் அட் ஃப்ரீ எண்ட். அதே ஃபிக்ஸ்டு எண்ட்ல வந்து ஸ்லோப்பும் 0, டிஃப்ளெக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா 0. இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின். இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார்முலாவும் படிச்சு வச்சுக்கோங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல சென்ட்ரல் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆனாலும் சரி, சிம்பிளி சப்போர்ட்டட்ல யூடிஎல் ஆக்ட் ஆனாலும் சரி, அதே மாதிரி கேண்டிலிவர் பீம்ல எண்ட் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆனாலும் சரி, கேண்டிலிவர்ல யூடிஎல் ஆக்ட் ஆனாலும் சரி, அதே மாதிரி யூவிஎல்ல லெஃப்ட் அப் ட்ரையாங்கிள், ரைட் அப் ட்ரையாங்கிள், இதுல ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு ஃபார்முலாவோ இல்லனா அதை பேஸ் பண்ணி சம்மோ கேட்பாங்க. நீங்க வேணா எந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேணாலும் கேட்டு தேடி பாருங்க. எல்லாத்துலயும் அப்படிதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 24. சோ இது ரொம்ப முக்கியம்ப்பா. இது ரிலேஷன்ஷிப் அப்படின்னுவாங்க. நான் சொல்றதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. லோடு, ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட், ஸ்லோப், டிஃப்ளெக்ஷன். மேல இருந்து கீழே வந்தா என்ன பண்ணணும்? கீழ இருந்து மேல போனா என்ன பண்ணணும்? இது தெரிஞ்சுக்கணும். மேல இருந்து கீழே வரணும்னா என்ன பண்ணணும்? டிஃபரன்சியேஷன் பண்ணணும். சாரி, மேல இருந்து கீழே வரணும்னா இன்டகிரேஷன் பண்ணணும். மேல இருந்து கீழே வரணும்னா இன்டகிரேஷன் பண்ணணும். கீழ இருந்து மேல போகணும்னா என்ன பண்ணணும்? டிஃபரன்சியேஷன் பண்ணணும். அது என்ன சார் சொல்ல வரீங்க எனக்கு புரியலனா, லோட வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா ஒரு டைம் இன்டகிரல் பண்றேன். என்ன வரும்? ஒரு டைம் இன்டகிரல் பண்ணா கீழ மேல இருந்து கீழ வரணும்னா இன்டகிரேஷன், கீழ இருந்து மேல போனா டிஃபரன்சியேஷன். லோட ஒரு டைம் நான் வந்து இன்டகிரல் பண்ணா ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்குதா? அதே லோட நான் வந்து 2 டைம் பண்றேன். ஒரு டைம் வந்து எனக்கு ஷியர் ஃபோர்ஸ், ரெண்டாவது டைம் பெண்டிங் மூமெண்ட். அதே மாதிரி 3 டைம் பண்றேன். 3 டைம் பண்ணும்போது ஒரு டைம் ஷியர் ஃபோர்ஸ், ரெண்டாவது டைம் பெண்டிங் மூமெண்ட், மூணாவது டைம் வந்து என்ன வரும்? ஸ்லோப் வரும். 4 டைம் பண்றேன். ஒரு டைம் ஷியர் ஃபோர்ஸ், ரெண்டாவது டைம் பெண்டிங் மூமெண்ட், மூணாவது வந்து ஸ்லோப், நாலாவது வந்து என்ன வரும்? டிஃப்ளெக்ஷன். இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் ஒரு டைம் இன்டகிரல் பண்றேன், என்ன வரும்? பெண்டிங் மூமெண்ட். இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். மேல இருந்து கீழே வரணும்னா இன்டகிரேஷன், கீழ இருந்து மேல போனா டிஃபரன்சியேஷன். இப்ப பாருங்க, இந்த கொஸ்டின்ல d²y/dx² கேக்குறாங்க. சரிங்களா? அப்பனா என்ன சொல்ல வராங்க? d²y/dx² அப்படின்னா நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு டைம் வந்து ஸ்லோப்பை வந்து, அதாவது டிஃப்ளெக்ஷனை ஒரு டைம் நான் வந்து டிஃபரன்சியேஷன் பண்ணா எனக்கு ஸ்லோப் கிடைக்குது. ரெண்டாவது டைம் பண்ணும்போது பெண்டிங் மூமெண்ட் கிடைக்குது. ஓகேவா? சோ அப்ப வந்து d²y/dx². ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்குது? ஸ்லோப். ரெண்டாவது டைம் வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட். சரிங்களா? சோ அப்ப இதுக்கு எனக்கு y வந்து என்ன வரும் அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் அப்படின்றதா கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து பெண்டிங் மூமெண்ட் அப்படின்றது கிடைக்கும். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 25. The maximum deflection of simply supported beam occurs at 0 அப்படின்றாங்க. இப்பதான் சொன்னேன், simply supported beam வந்து எந்த இடத்துல 0வா இருக்கும்? சோ அதாவது 0 at ஸ்லோப். ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்ல வந்து மேக்ஸிமம் இருக்கும், ஆனா சென்டர்ல வந்து 0வா இருக்கும். டிஃப்ளெக்ஷன் வந்து சென்டர்ல மேக்ஸிமம் இருக்கும், சப்போர்ட்ல 0வா இருக்கும். அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப வந்து என்னப்பா வரும்? இது பாருங்க, மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் 0 at, அதாவது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னு சொல்றாங்களா, மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் லோட் ஆக்ட் ஆகுது. அப்ப வந்து இப்படிதானே கிரியேட் ஆகும், மேக்ஸிமம் அட் சென்டர். ஓகேவா? இந்த சப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 0, அந்த சப்போர்ட் தான் ஸ்லோப் லொகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. The slope at a fixed end of cantilever beam. நான் சொன்ன கொஸ்டின் எல்லாமே அடுத்தடுத்து இருக்குப்பா. இப்போ வந்து லோட் ஆக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? இப்படி வந்து கிரியேட் ஆகுமா? அப்ப வந்து ஸ்லோப்பும் 0, டிஃப்ளெக்ஷனும் 0. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 27. The value of, இதுவும் நான் சொன்னதுதான், the maximum deflection WL/4/8EI அப்படின்னு சொல்றாங்க. கேண்டிலிவர் பீம்ல எண்ட் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா ஸ்லோப் வந்து என்ன வரும்? டிஃப்ளெக்ஷன் என்ன வரும்? ஸ்லோப் வந்து WL²/2EI, டிஃப்ளெக்ஷன் வந்து WL3/3EI. அதே கேண்டிலிவர் பீம்ல
யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா என்ன வரும்? ஸ்லோப் வந்து WL ஸ்கொயர் WL கியூப் divided by 6EI. Deflection WL power 4 divided by 8EI. ஓகேவா? அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 28. இதுவும் நான் இப்பதான் சொன்னேன். நான் சொன்னது என்னது? டிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஃப்ரீ அண்ட் கேண்டிலிவர் பீம்ல என்ன சொல்றாங்க? பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா டிஃப்ளெக்ஷன் என்ன வரும்? WL cube divided by 3EI. அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்தடுத்து நான் சொல்றதுதான்ப்பா வந்திருக்குது. சோ ஸ்லோப்பும் கேட்டிருக்காங்க, டிஃப்ளெக்ஷனும் கேட்டிருக்காங்க. சோ இது பாத்துக்கங்க. கொஸ்டின் நம்பர் 29க்கு ஆப்ஷன் ஏ. சோ அடுத்து பாருங்க. அடுத்து வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். அதுவும் நான் சொல்லியிருக்கேன். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல சென்ட்ரல் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா ஸ்லோப் என்ன வரும்? டிஃப்ளெக்ஷன் என்ன வரும்? அதே சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா ஸ்லோப் என்ன வரும்? டிஃப்ளெக்ஷன் என்ன வரும்? இதுக்கு ஸ்லோப் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல சென்ட்ரல் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா WL ஸ்கொயர் divided by 16EI. டிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா WL cube divided by 48EI. அடுத்தது யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னு வைங்களேன், ஸ்லோப் வந்து WL cube divided by என்ன வரும்? 24EI. டிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 5WL power 4 divided by 384EI. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. சோ இதுக்கு ஆன்சர் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல பாயிண்ட் லோட். ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 31. A beam of uniform strength. யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்னாலே பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி செக்ஷன்ல சேமா இருக்கும். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க, when a body subject to biaxial stress, direct stress sigma x சொல்லிட்டாங்க, sigma y சொல்லியிருக்காங்க, சிம்பிள் shear stress tau xy சொல்லியிருக்காங்க, மினிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன வரும் அப்படின்றாங்க? sigma x plus sigma y divided by 2 half into bracketல root of என்ன வரும்? sigma x minus sigma y the whole square plus 4 into tau xy square அப்படின்னு சொல்லலாம். சோ இது ஒரு ஃபார்முலா, இது வந்து படிச்சு வச்சுக்கோங்க. இது டிரைவ் பண்ணி போடணும்னாலும் போடலாம். சோ இது வந்து நீங்க ஃபார்முலாவை டைரக்டா படிக்கணும்னாலும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33. A member is subjected to direct stress அப்படின்றாங்க. டைரக்ட் ஸ்ட்ரெஸ்னு சொல்றாங்க. இதுல வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆச்சுன்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தா சிக்மா இன்டு சிக்மா n is equal to sigma into cos square theta அப்படின்றது வரும். ஓகேவா? 34 பாருங்க, in a circular shaft subjected to torque. அதாவது என்ன சொல்றாங்கன்னா டார்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட் ஆகுதான், பெண்டிங் மூமெண்ட் வந்து ஆக்ட் ஆகுதான். the ratio of maximum shear stress by maximum bending stress. அப்ப வந்து maximum shear stress tau is equal to 16t divided by pi d cube அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்ன வரும்? 32 into m divided by pi d cube அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இப்போ இது ரெண்டுமே ரேஷியோ எடுங்க. அப்ப என்ன வரும்? tau divided by sigma போட்டா 16t divided by pi d cube. இப்ப அடுத்த ஸ்டெப்ல இந்த pi d cube மேல போய்டும், கீழ வந்து 32 into m இருக்கும். ஓகேவா? இப்போ என்னெல்லாம் கேன்சல் ஆகும் நீங்களே சொல்லுங்க. இந்த pi d cube கேன்சல், இந்த 16 32 கேன்சல் பண்ணலாமா? அப்ப 2 வருமா? அப்ப t divided by 2m அப்படின்னு கிடைக்கும். அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் 35 பாருங்க, when a shaft is subjected to pure twisting. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு சர்க்குலர் ஷாஃப்ட் இருக்கு, இதை நான் வந்து என்ன பண்றேன்னா ட்விஸ்ட் பண்றேன், ரெண்டு சைடுமே முறுக்குறேன். சரிங்களா? இந்த பக்கமும் டார்ஷன் கிரியேட் ஆகுது, இந்த பக்கமும் டார்ஷன் கிரியேட் ஆகுது. இதனால நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகும்னா shear stress வந்து கிரியேட் ஆகும். அதாவது t by j is equal to c theta divided by l equal to tau by r. இதுல இருந்து தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? shear stress வந்து கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 36வது क्वेश्चन. சோ ஸ்ட்ரெயின் எனர்ஜில இருந்து கேக்குறாங்க. இதுவும் ஒரு ஃபார்முலா படிச்சு வச்சுக்கோங்க. அதாவது a solid circular shaft subjected to transmit the power from one pulley to another. Tau is a maximum allowable shear stress and G is a shear modulus. மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி. அப்ப வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா பவர் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றாங்களாம். அப்ப இதுக்கு ஃபார்முலா tau square v by 4g அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பவர் அப்ளை பண்ணா ஆப்ஷன் ஏ வரும்பா. சரிங்களா? அடுத்து 37வது क्वेश्चन பாருங்க. சோ இதுதான் நான் சொன்னேன், tau is equal to 16t divided by pi d cube. அதுல இருந்து தான் என்ன பண்றாங்க எடுக்கறாங்க, tau is equal to 16t divided by pi d cube. அப்ப இதுல இருந்து நான் என்ன பண்றேன், எனக்கு t வேணும். அப்ப tau into pi d cube divided by 16. அப்பனா t is equal to இதான் வரும். அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, செக்ஷன் மாடுலஸ் z of hollow circular section and external distance அப்படின்றாங்க. hollow circularனாலே நம்மளுக்கு ரெண்டு டயாமீட்டர் வரும். சரிங்களா? வெளியில இருக்கிறது கேபிட்டல் டி, உள்ள இருக்கிறது ஸ்மால் டி. இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு செக்ஷன் மாடுலஸ் என்ன வரும்னா pi into capital D power 4 minus small d power 4 divided by 32 into capital D. ஓகேவா? கேபிட்டல் டினா அவுட்டர் டயா, ஸ்மால் டின்றது இன்னர் டயா. ஓகேவா? அடுத்து பாருங்க 39, in a torsion equation. இதான் சொன்னேன்,
T by J is equal to C theta by L equal to tau by R. ஓகேவா? சோ இதுல வந்து J by R அப்படின்றது என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா J by R, T by J is equal to tau by R அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம்ல. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த R இந்த பக்கம் தள்ளிடுறேன். அப்ப tau is equal to T into R by J அப்படின்னு சொல்லி கிடைக்குதா? இப்ப இந்த R வந்து நான் கீழே தள்ளிட்டேன்னா என்ன வரும்? இதை இப்படி எழுதலாமா? tau is equal to T divided by J by R அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த J by R நம்ம என்னன்னு எழுதலாம்னா போலார் மாடுலஸ், அதாவது போலார் மாடுலஸ்னு சொல்லுவாங்க. ZP அப்படின்னா போலார் மாடுலஸ், Z னா செக்ஷன் மாடுலஸ், Z equal to I by Y னா செக்ஷன் மாடுலஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே ZP is equal to J by R னா போலார் மாடுலஸ் அப்படின்னு, போலார் செக்ஷன் மாடுலஸ்னு சொல்லலாம். அப்ப இந்த tau is equal to நம்ம என்ன எழுதிக்கலாம்? T divided by ZP அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 39க்கு. 40 பாருங்க. சோ இதுவும் வந்து ஃபார்முலா நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் முக்கியமானது கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். when a shaft diameter d subjected to twisting moment and bending moment, the maximum normal stress என்ன வரும்? 16 divided by pi d cube bracketல m plus root of m square plus t square அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அதாவது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் மொமெண்டையும் ட்விஸ்டிங் மொமெண்டையும் கம்பேர் பண்ணி மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் கேட்டா இந்த ஃபார்முலா அடிக்கணும். இதுவே ஈக்குவலன்ட் ட்விஸ்டிங் மொமெண்ட்ன்ற வார்த்தை கேட்டா இது மட்டும் தான் வரும். சரிங்களா? ரூட் ஆஃப் m ஸ்கொயர் பிளஸ் t ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. the ratio of torsional moment of resistance solid circular shaft d and hollow circular shaft. அப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்னா கேபிட்டல் d பவர் 4 divided by கேபிட்டல் d பவர் 4 minus small d பவர் 4 அப்படின்றது வரும். ஓகேவா? சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்னாலும் ஹூப் ஸ்ட்ரெஸ்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்னாலும் ஹூப் ஸ்ட்ரெஸ்னாலும் ஒண்ணுதான். இதுக்கு ஃபார்முலா என்னன்னா PD divided by 2T அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 44. கொஸ்டின் நம்பர் 42க்கு A, 43க்கு A. சோ ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் தான்ப்பா. இதெல்லாம் நீங்க நல்ல ரிவிஷன் பண்ணணும் தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். சோ இந்த டெஸ்ட் கொஸ்டின் வந்து ஈஸியா தான் கேட்டிருக்கோம். சரிங்களா? ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா? கேண்டிலிவர் பீம் ஸ்பான் L சப்ஜெக்ட் டு பாயிண்ட் லோட். கேண்டிலிவர் பீம்ல பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா என்னப்பா ஃபார்முலா வரும்? WL cube divided by 3EI. அதே மாதிரி கேண்டிலிவர் பீம்ல UDL ஆக்ட் ஆகுதான். கேண்டிலிவர்ல UDL ஆக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன வரும்? WL power 4 divided by 8EI. சரிங்களா? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல சென்ட்ரல் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. அப்ப என்ன வரும் அப்படின்னா WL cube divided by 48EI. அதே சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல UDL ஆக்ட் ஆகுது. அப்ப ஃபார்முலா என்ன வரும்? 5WL power 4 divided by 384EI. அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? சோ இதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ அதாவது லோடு, ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மொமெண்ட், ஸ்லோப்பு, டிஃப்ளெக்ஷன். இப்ப நான் என்ன பண்றேன்னா டிஃப்ளெக்ஷனை வச்சுதான் நான் எடுக்கிறேன். கீழ இருந்து மேல போனா டிஃபரன்சியேஷன். அப்ப வந்து நான் y வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன் y வித் ரெஸ்பெக்ட் டு x அப்படின்னா என்ன வரும்? ஒரு டைம் பண்ணும்போது ஸ்லோப் கிடைக்கும். சரிங்களா? அப்ப dy by dx எனக்கு என்ன வரும்? ஸ்லோப் தான் வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இதை வந்து ரெண்டு டைம் பண்றேன். ஒரு டைம் பண்ணும்போது d ஸ்கொயர் y by dx ஸ்கொயரா, நான் ஒரு டைம் பண்ணும்போது எனக்கு ஸ்லோப் கிடைக்குது, ரெண்டாவது டைம் பண்ணும்போது பெண்டிங் மூமெண்ட் கிடைக்குது. சரிங்களா? அப்ப d ஸ்கொயர் y by dx ஸ்கொயரை நம்ம என்னன்னு பண்ணணும்? மூமெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். சரிங்களா? அப்ப வந்து என்ன வரும்? c க்கு வந்து 3. அடுத்தது பாருங்க, மூணாவது டைம் பண்றேன், d கியூப் y by dx கியூபா. அப்ப நீங்களே யோசிங்க, ஒரு டைம் ஸ்லோப் ஒரு டைம்னா, அதாவது y ஒரு டைம்னா என்ன கிடைக்கும்? தீட்டா கிடைக்கும். ரெண்டாவது டைம் பெண்டிங் மூமெண்ட், மூணாவது டைம் ஷியர் ஃபோர்ஸ். அப்ப என்ன வரும்? நீங்களே சொல்லுங்க. d கியூப் y by dx கியூபுக்கு ஷியர் ஃபோர்ஸ் b க்கு வந்து 4 வரும். சரிங்களா? மிச்சம் இருக்கிறது கடைசி ஒண்ணுதான். ஒரு டைம் பண்ணும்போது d பவர் 4 y divided by dx பவர் 4 என்னப்பா வரும்? ஒரு டைம் வந்து ஸ்லோப், ரெண்டாவது டைம் பெண்டிங் மொமெண்ட், மூணாவது டைம் ஷியர் ஃபோர்ஸ், நாலாவது டைம் லோடு. சரிங்களா? சோ இந்த ஒரு மேட்ச்லயே நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1. சரிங்களா? சோ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் சி. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான கொஸ்டின் தான்ப்பா, இது தெரிஞ்சுக்கங்க. ஷியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் கேக்குறாங்க. டி செக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். சரிங்களா? இந்த மாதிரி தான் கிரியேட் ஆகும். அடுத்து பாருங்க, which of the following pair not correctly matched ன்னு கேக்குறாங்க. லாமிஸ் தியரம் வந்து திக் சிலிண்டருக்கு சூட்டபிள். அதே மாதிரி மேக்லேஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆய்லர் வந்து தியரி ஆஃப் காலம், அதாவது ஆய்லர் லாங் காலமுக்கு சூட்டபிள், ராங்கின் வந்து இன்டர்மீடியட் காலமுக்கு சூட்டபிள். எட்டிஸ் தியரம் வந்து டார்ஷன் சொல்றாங்க, தப்பு. எட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆர்ச்சஸ்க்கு தான் யூஸ் ஆகும், ஆர்ச்சஸ்க்கு தான் யூஸ் ஆகும். அதனால ஆப்ஷன் டி தான் இன்கரெக்ட்.
அடுத்தது ஷேப் ஃபேக்டர் கேட்காங்கப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷேப் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் கம்மியாக நல்ல செக்ஷன், அதிகமா இருந்துச்சுன்னா ஒஸ்ட் செக்ஷன். ட்ரையாங்கிள் தான் இருக்குதுலே ஒஸ்ட், அதுக்கு தான் வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரையாங்கிளுக்கு வந்து 2.34 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்? 4. இது நான் கரெக்டா சொல்லிட்டேன். அடுத்து பாருங்க, ரெக்டாங்கிள்னாலே 3/2 தான். மோஸ்ட்லி எது எடுத்தாலும் ரெக்டாங்கிள் இருக்கு 3/2 ஞாபகம் வச்சுக்கோங்க. 3/2னா 1.5. ஷியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தாலும் என்ன வரும்? 3/2 தான் வரும். சரிங்களா? டவு மேக்ஸ் டிவைட் பை டவு ஆவரேஜ் 3/2. நிறைய விஷயங்களுக்கு ரெக்டாங்குலர் வந்து 3/2 தான் வரும். சரிங்களா? அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்? 3/2 1.5. ஏக்கு வந்து 1.5 வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, சர்க்கிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.69. அதை ரவுண்ட் ஆஃபா நம்ம வந்து என்னன்னு பண்ணலாம்? 1.7 வச்சுக்கலாம். ஓகேவா? டைமண்டுக்கு வந்து 2 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டிக்கு வந்து 3. அடுத்தது வந்து ஐ செக்ஷனுக்கு 1.12. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 49வது கொஸ்டின். சோ இதுவும் வந்து மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். ரேங்கின் கான்ஸ்டன்ட்கான டேட்டாஸ். மைல்டு ஸ்டீல் வந்து 1/7500, ராட் அயான் வந்து 1/900, ஸ்ட்ராங் டிம்பர் வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்? 1/750, கேஸ்ட் அயான் வந்து 1/1600. அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் பத்தி ஜெனரல் ரிலேஷன்ஷிப் கேட்கறாங்க. இப்ப நம்ம படிச்சிருக்கோம்ல, கேண்டிலிவர் பீம்ல எண்ட் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா ஸ்லோப் என்ன வரும், டிஃப்ளெக்ஷன் என்ன வரும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். WL²/2A, WL³/3A. அதை வந்து எப்படி கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு மதர் ஃபார்முலா இருக்கு. ஸ்லோப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஸ் தியரம் 1 வந்து என்ன சொல்லுதுன்னா, மோஸ் தியரம் 1 இது வந்து என்ன சொல்லுதுன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறத பத்தி சொல்லியிருக்கு. மோஸ் தியரம் 2 வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறத பத்தி சொல்லியிருக்கு. அப்ப ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா, ஏரியா ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம், டிவைடட் பை EI. டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா, ஏரியா ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் டிவைடட் பை EI இன்டு X பார். ஓகேவா? சோ இதுதான் வந்து ரெண்டுத்துலயும் சொல்றாங்க. So the area of bending moment diagram divided by EI na slope. Most theorem 2 வந்து பாத்தீங்கன்னா area of bending moment diagram divided by EI into X bar. ஓகேவா? சோ இதோட 50 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. சோ நம்ம கிட்ட வந்து இது JDOக்கு வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி நம்ம நிறைய எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 10,000+ கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் GS ரெண்டுமே கொடுக்குறோம். சோ அந்த டெஸ்ட் பேட்ச் நேம் வந்து மகாநதி 2.0. சரிங்களா? அதை பத்தி நீங்க ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. 9500259300. டாஃப் இன்ஜினியரிங் சர்வீஸோட நம்பர். இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல் சொல்லிடுவாங்க. சோ அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனல்ல இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இதுல நம்ம டெய்லி குயிஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். எக்ஸாம் ரிலேட்டடா எல்லா தகவலும் நம்ம ஷேர் பண்றோம். சோ இன்னைக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. சோ எல்லாரும் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. விரைவில் அரசு பணியை பெறுவதற்கு டாஃப் உடன் கைகோருங்கள். தேங்க்யூ.